இஸ்லாம் சொல்ற மாதிரி வேற எந்த சமுதாயமும் சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, வியாபாரத்தை யார் விற்கிறாரோ யார் வாங்குகிறாரோ ரெண்டு பேருக்கும் பிரியக்கூடிய உரிமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவருக்கு வாங்குற வரைக்கும் பொருளை வாங்க போறாரு, வாங்கி பணத்தை கொடுக்கலான்னு பையில இருந்து எடுக்கிறாரு. எடுக்கிற கடைசி நொடியில் அவருக்கு சொல்லுது, இந்த பொருள் சரியில்லை, வாங்கிட்டு போனா வீட்டுல பிரச்சனை வரும், அதனால எனக்கு இந்த பொருள் வேண்டான்னு அவருடைய உள்ளம் சொல்லி கடைசி நொடியில் அவர் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மறுத்து விட்டால் கோபப்படக்கூடாது. வியாபாரத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருது பாருங்க, அதில் உள்ள நேர்மையை எப்படி சொல்லுது பாருங்க. கடைசி நொடியில் கூட அவர் வியாபாரத்தை முறித்து விட்டால் முறிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு மார்க்கெட், சென்னையில ஒரு மார்க்கெட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மார்க்கெட்ல என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை போய் நீங்க விலை கேட்பீங்க. விலை கேட்டுக்கிட்டு ஒரு 200 ரூபா பொருளா இருக்கும், அது 1000 ரூபாம்பாங்க. 1000 ரூபான்னு சொல்லிக்கிட்டோம்னா 1000 ரூபாவா, நான் 200 ரூபா தானே நினைச்சேன், 300 ரூபா தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்காமல் நீங்கள் வந்து விட்டால், அந்த வாங்குற இடத்துல இன்னொருத்தன் பக்கத்துல நிப்பான், அவன் விலை கேட்டுட்டு இருப்பான். அதை நம்ம எப்படி விலை கேட்டுட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த கடையில இன்னொருத்தர் விலை கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு பட்டார்னு ஒரு அடி விடும். ஏன் தெரியுமா? நீ விலையை கேட்டா வாங்கி ஆகணும். அப்ப 200 ரூபா பொருள 800 ரூபா கொடுத்து என்ன செய்யுங்க, அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி தலையில கட்டி கண்டிப்பா விசாரிச்சா வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் செய்யக்கூடியதெல்லாம் சென்னையில சில மார்க்கெட்டில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரி தான் பிசினஸ் நடக்கிறதா அல்லது கொஞ்சம் மாறி இருக்காங்களான்னு தெரியல. இப்போ ஆன்லைன் பிசினஸ்லாம் வந்துடுச்சு. ஆனால் இப்படியெல்லாம் பொருளை அடுத்தவர்கள் மீது திணிக்க கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது.